நம்ம வீட்டு முருகர் அலங்காரம் பார்க்கலாமா? கந்தசஷ்டி 5வது நாள் முருகருக்கு அழகா அலங்காரம் பண்ணி 5 நெய் விளக்குகள் ஏத்தி வச்சாச்சு. முருகருக்கு ரொம்பவும் பிடிச்ச நைவேத்தியம் தேனும் திணைமாவும். இன்னைக்கு அதை தான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். காலையில எழுந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு நைவேத்தியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு கந்தசஷ்டி 6வது நாள். 6 நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட நிறைய பேர் நாளைக்கு விரதம் இருக்கலாம்னு இருப்பீங்க. 6 நாளும் மிளகு விரதம் இருக்க முடியாதவங்க நாளைக்கு ஒரு நாள் கூட மிளகு விரதம் இருக்கலாம். காலையில 2 மிளகு, மதியம் 2 மிளகு, அதுக்கப்புறம் மாலையில சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மிளகு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். மிளகு விரதம் இருக்கும்போது வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். பால், பழங்கள் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாதாரணமா விரதம் இருக்கிறவங்க நாள் முழுக்க தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கலாம். மாலை வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால், பழம் இதெல்லாம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல நீங்க விரதத்தை பூர்த்தி செய்யலாம். அதுக்கு மறுநாள் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணத்தை உங்க வீட்டு கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோவில்ல நீங்க பாத்துட்டு வந்து வீட்டுல முருகருக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு படையல் போட்டு உங்க விரதத்தையும் முடிச்சுக்கலாம்.